எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாகவே கொடி காய்கள் எல்லாமே பந்தல் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்ல தரையில் காய்க்கும்போது சின்னதாக இருக்கும். அதே பந்தலில் காய்க்கும்போது அப்புறம் இந்த மாதிரி மரத்து மேலே காய்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு எந்தளவு அந்த வெயிட்டு கீழே இறங்க இறங்க அதோட லென்த் நீளம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். பீர்க்கங்காய் இத்தனை நாள் நம்ம தோட்டத்தில் காய்ச்சதை விட இது எப்படி பார்த்தாலும் 2 அடி நீளம் இருக்கும். அடுத்து தரையில் காய்ச்சிருக்கக்கூடிய காட்டுதான். அது கரெக்டாக 1 அடிக்கு மேலே வளரலை. இந்த புடலங்காவிலலாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், அப்படியே கல் கட்டி தொங்க விட்டுருவாங்க. காரணம் அந்த காயை கீழ் நோக்கி இழுக்கும்போது காயின் நீளம் அதிகமாக வரும், நமக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். அதனால தான் பெரும்பாலும் கொடி வகைகளை பந்தல் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரியாக தரையில் காய்க்கும்போது அதே பீர்க்கங்காய் தான் இங்கே பார்க்கலாம். இது 3/4 அடி கூட வரலை, அது 2 அடிக்கு மேலே வந்திருக்கு. இந்த மாதிரியாக நம்ம கொடி பந்தல் போட்டு இந்த மாதிரியாக பயிர் வைக்கும்போது நல்ல லாபம் கிடைக்கும். எல்லாமே அனுபவம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஒரு நாள் மொத்தமாக முழு நேர விவசாயமாக எடுத்து பண்ணுவோம். அப்போது கண்டிப்பாக லாபம் மாத்திரம்தான் வரும். நஷ்டம்ங்க பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அதனால் 15 வருஷம் பழகியிருக்கோம், இன்னும் பழகிக்கிட்டே இருப்போம். ஒரு 40 வயசுக்கு மேலே நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு 40 வயசு அப்படிங்கிறது நம்ம உடல் உழைப்பு அதிகம் கொடுக்க முடியாத ஒரு நேரம். அப்போ நம்ம தோட்டத்தில் அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இரத்த ஓட்டமெல்லாம் குறைஞ்சிரும். இளமையில் நல்லா உழைப்போம். அந்த டைமில் அப்பவும் சும்மா இருக்காண்டாம், நம்ம விவசாயம் பண்ணுவோம். விவசாயத்துலேயும் நிறைய லாபம். தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். தெரியாமல் நிறைய நம்மளும் பல நஷ்டங்களை சந்திச்சிருக்கோம், இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. அதனால் விடலை, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கோம். வேறு வேறு பயிர் வகைகளை. ஏன்னா நம்ம வருஷத்துக்கு அடிக்கடி ஒவ்வொரு பயிரை மாற்றுத காரணமே பழக தான் செய்தோம். அதை நம்ம அந்த பயிரை செய்யும்போது தான் அதிலிருந்து அனுபவம் கிடைக்கும். அதனால தான் நம்ம மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய லாபமும் வரும், ஒரு சில நேரம் நஷ்டமும் வரும். எல்லாம் சகஜம்னு போய்கிட்டே இருக்க வேண்டிதான். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல அனுபவம். இங்கே பார்க்கலாம், அந்த காயை விட இது 2 மடங்கு பெருசாக இருக்குது. ஒரே காய் தான், ஒரே கொடி தான். காரணம் அந்த பந்தல் மாதிரியாக தொங்குனதுனால நல்ல லாபம். தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களில் சந்திக்கலாம். உங்கள் காக்கநல்லூர் விவசாயி. நல்லா பழகுவோம். பழகிட்டு பண்ணும்போது நல்ல அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைக்கும்போது நல்ல லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும்.